ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு PHP ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்டோட டைட்டில் என்ன அப்படின்னா ஒரு பீஸா டெலிவரி ஆப் தான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். ஓகேவா? நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த லாங்குவேஜ்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா PHP MySQL வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பேக்எண்ட்க்கு வந்து MySQL யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரிங் பர்பஸ்க்காக MySQL வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம்ல வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து XAMPP யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா WAMP கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விருப்பம் தான், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் நான் என்னோட ப்ராஜெக்ட்ல எது யூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா XAMPP தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் XAMPP வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிடணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்பாச்சி MySQL இந்த ரெண்டுத்தையும் நீங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்னோட ஃபோல்டர் வந்து நான் என்ன நேம்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா லோக்கலோஸ் ஆன்லைன் பீஸா டெலிவரி அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதுலயே நான் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்னோட ஹோம் பேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வியூ ஆகும். ஓகேவா? இதுதான் என்னோட பீஸா டெலிவரி ஆப்குள்ள ஹோம் பேஜ். ஓகேவா? இதே மாதிரி நான் உங்களுக்கு அட்மின் பேஜ்மே வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹோம் பேஜ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தனியா யூசர் மாடல் இருக்குது, பிளஸ் செப்பரேட்டா உங்களுக்கு வந்து அட்மின் மாடலுமே கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் வந்து என்னோட ஹோம் பேஜ். ஹோம் பேஜோட இன்டர்ஃபேஸ் எனக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுலயே நம்மளுக்கு வந்து மெனுஸ் தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் இது நம்மளோட ஹோம் பேஜ். மெனுஸ் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வியூ பண்ணுவோம். ஓகேவா? இதுல வந்து வியூ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடா வெஜ் பீஸா மீன்ஸ் அந்த வெஜ் பீஸாக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஓகேவா? அண்ட் தென் நான் வெஜ் பீஸா பீஸா இந்த மாதிரி சைடு ஆர்டர்ஸ் லைக் தட். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். அண்ட் தென் நான் நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் வச்சிருக்கேன்னா டாப் கேட்டகரிஸ். இந்த கேட்டகரி வைஸும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க டைரக்டா கூட செலக்ட் பண்ணி அதுலயும் நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் யுவர் ஆர்டர்ஸ். இது வந்து நம்ம இப்ப லாகின் பண்ணாததுனால நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து இப்படி வியூ ஆகுது. லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் அபவுட் அஸ் பேஜ் ஜஸ்ட் சிம்பிள் பேஜ் தான், நம்மளோட ரெக்ரூட்மெண்ட் கேட்டாக நம்ம மாத்திக்கலாம். அப்புறம் கான்டாக்ட் அஸ் பேஜ்மே இதுவுமே நம்மளுக்கு வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கரெக்டா வியூ ஆகும். ஓகேவா? அண்ட் தென் சர்ச் பட்டனும் இருக்குது, பிளஸ் கார்ட்டும் இருக்குது, அப்புறம் லாகின் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சைன் அப் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? ஒரு யூசர். டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து லாகின் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சக்சஸ் யூ கேன் நவ் லாகின். ஓகேவா? அண்ட் தென் நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம் நம்மளோட டீடைல்ஸ் வச்சு. ஓகேவா? நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா நான் லாகின் பண்ணிட்டேன். எனக்கு இதுல வந்து நம்மளோட வெல்கம் வித் நம்மளோட நேம் வந்து வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாப் கேட்டகரிஸ்ல வெஜ் பீஸா செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து எதுக்காக அப்படின்னா ஆட் டு கார்ட்காக, இன்னொன்று வந்து குயிக் வியூக்காக. ஓகேவா? குயிக் வியூ மீன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து அதுல ஷோ ஆயிருக்குதும். நெக்ஸ்ட் வந்து ஆட் டு கார்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், அது வந்து கார்ட்ல போயிட்டு உங்களுக்கு ஆட் ஆகிரும். ஓகேவா? இப்ப நான் ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து கோ டு கார்ட் அப்படின்னு அந்த இது வந்து மாறிட்டு, ஸோ எனக்கு அது கார்ட்ல வந்து ஆட் ஆகிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கார்ட்ல வந்து ஆட் ஆகிருக்கும். இது வந்து ரெண்டு பேமெண்ட் மாதிரி. ஓகேவா? நம்ம வந்து செக் அவுட்க்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யுவர் ஆர்டர்ஸ்ல போயிட்டு நம்மளோட ஆர்டர்ஸையும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா அபவுட் அஸ் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கான்டாக்ட் அஸ் இருக்கும். கான்டாக்ட் அஸ்க்கு ஆப்வியஸா நம்ம கொடுத்த டீடைல்ஸ் வச்சு உங்களுக்கு இதுல வந்து ஷோ ஆகிரும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க பாஸ்வேர்ட் மட்டும் டைப் பண்ணிட்டு என்ன ரெக்ரூட்மெண்ட்டோ அதை மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சப்மிட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து சப்மிட் ஆகிரும். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா கார்ட் வந்து நீங்க எப்போ அதை வந்து ஆர்டருக்கு பிளேஸ் பண்ணிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு அது ஆர்டர்ஸ் கேட்டகரிக்கு கீழே வந்துடும். கார்ட்ல வந்து உங்களுக்கு 0 தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு வியூ பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னா இதுதான் என்னோட டிபி டேட்டாபேஸ். ஓகேவா? நான் பிஹெச்பி மையட்மின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டிபி. இதுல வந்து நம்ம வந்து கேட்டகரிஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்ஸ் அட்மின் பேஜ்லயும் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். ஓகேவா? எதர் இது இல்லைன்னா அட்மின் பேஜ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கான்டாக்ட். கான்டாக்ட் மீன்ஸ் அவங்க கொடுத்த இப்போ உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, ஸோ அந்த கான்டாக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிருக்குது. ஓகேவா? என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். இது நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிப்ளைல வந்து ஷோ ஆயிருக்கும். நம்ம இப்போ வந்து அட்மின் பேஜ்ல போய் ரிப்ளை பண்ணிட்டு நம்ம இதுல வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டெலிவரி டீடைல்ஸ் நம்ம இன்னும் அதை ஆட் பண்ணல, ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து எம்டியா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆர்டர் ஐட்டம்ஸ். நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் தெரியுமா, அந்த ஆர்டரோட ஐடி, அதுக்கப்புறம் பீஸாவோட ஐடி, நெக்ஸ்ட் ஐட்டமோட குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும். ஓகேவா? அப்புறம் ஆர்டர்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணமோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பீஸ், அதாவது இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்க அதுல ஆட் பண்ணி வியூ பண்ணி பாக்குறீங்க தெரியுமா, அந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல ஷோ ஆயிருக்கும். ஓகேவா? அப்புறம் சைட் டீடைல் ஆல்சோ உங்களுக்கு இதுல வந்து ஷோ ஆயிருக்கும். பிளஸ் யூசர்ஸ்க்கு கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை யூசர்ஸ் இருக்கிறாங்களோ அதோட எல்லா யூசர்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து வியூ கார்ட்னு ஒண்ணு இருக்குது. இதுலயுமே நீங்க வந்து கார்ட் கொடுத்துட்டு எடுத்திருந்ததுனால நம்மளுக்கு வந்து வியூ ஆகல. அதே இது கார்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வியூ ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் வந்து இப்ப யூசர்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம் கரெக்டா. இதே இது நம்ம அட்மின்க்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன, சாரி இது அப்படி இருக்கட்டும். நம்ம வந்து இன்னொரு டேப் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? நம்ம அட்மின் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுக்கு நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஓகேவா? அட்மின் பேஜ்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வியூ ஆகும். ஓகேவா? ஆர்டர்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணிருந்தோம் தெரியுமா, அந்த ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ இதுல ஆர்டர் ஸ்டேட்டஸ். This conference will now be recorded. ஓகேவா? நீங்க ஆர்டர் டீடைல்ஸ்ல போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு முதற்கொண்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேட்டகரி லிஸ்ட். இதுல வந்து ஏதாச்சும் கேட்டகரி ஆட் பண்ணணும்னாலும் நீங்க வந்து அந்த கேட்டகரி வந்து ஆட் பண்ணிருக்கலாம். ஓகேவா? கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்சஸ்ன்னு ஒரு மெசேஜ் வரும். பிளஸ் இப்போ நான் ஜஸ்ட் இந்த இமேஜ் தான் ஆட் பண்ணியிருந்தேன், ஸோ எனக்கு அது வியூ ஆகுது. ஓகேவா? நான் இப்போ இது வந்து எடிட் பண்ணணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து டெலீட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் டெலீட் பண்ணிட்டேன், ஏன்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்காது, ஸோ நம்ம வந்து டெலீட் பண்ணிருக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸே வந்து ஷோ ஆகாது. ஓகேவா? அந்த மாதிரி அட்மின் பேஜ்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மெனுவுமே அந்த மாதிரி நீங்க வந்து நேம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன், பிரைஸ், கேட்டகரி, இமேஜ் இதெல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மெயின் மெனுக்குமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கான்டாக்ட் இன்ஃபோ, இதுலயுமே உங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட் அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்கல்ல அது வந்து உங்களுக்கு இதுல வந்து ஷோ ஆகும். இதுலயுமே நீங்க வந்து ரிப்ளையுமே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து 5 கேரக்டர்ஸ் இருந்தாதான் அலோட் பண்ணும், ஸோ ரிப்ளையுமே கொடுத்துக்கலாம். இப்ப சக்சஸ்ன்னு கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னா இதுல போயிட்டு நீங்க இந்த கான்டாக்டர்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு வியூ ஆகுதா. சோ நம்ம இந்த இதுல ஆர்டர்ஸ் ஹோம் பேஜ், இதுல இன்பாக்ஸ் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன கொடுத்திருந்தாங்களோ அது வந்து ஷோ ஆகும். ஓகேவா? அண்ட் தென் இதுல ஹிஸ்டரி செக் பண்ணிக்கலாம். பிளஸ் இப்போ உங்களுக்கு வந்து அவங்க என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்க இதுல இந்த ரிப்ளை மெசேஜ்ன்னு இருக்கு தெரியுமா, இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? அவங்க என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னு முதற்கொண்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? வித் டேட் அண்ட் டைம் முதற்கொண்டு அவங்க எப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்களோ அது வந்து தெரிஞ்சிடும். இது நம்ம அட்மின் பேஜ்ல இருந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா யூசர்ஸ்மே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எடிட் பண்ணிருக்கலாம், டெலீட் பண்ணிருக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஓகேவா? எந்த யூசர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் சைட்டோட செட்டிங்ஸ், அதாவது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், பிளஸ் உங்களுக்கு அந்த அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இதுலயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் கடைசியா இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லாக் அவுட் தான். நீங்க லாக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் டைரக்டா இந்த லாகின் ஹோம் பேஜ்ல வந்துரும். ஓகேவா? இதுதான். இந்த மாதிரி நீங்க எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வெப்சைட்ஸ. இது வந்து நான் ஃபுல்லாவே வந்து PHP லாங்குவேஜ்ல தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் எண்ட்க்கு வந்து HTML, CSS யூஸ் பண்ணியிருக்கேன். பிளஸ் பேக் எண்ட்க்கு வந்து உங்களுக்கு SQL அண்ட் PHP வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.